காஜு கட்லி செய்கிறது கஷ்டம்னு நினைக்கிறான். ஆனால் முந்திரியும் சர்க்கரையும் இருந்தாலே போதும். டேஸ்டியான காஜு கட்லி வீட்டிலையே செய்யலாம். தேவையான பொருட்கள்: முந்திரி பருப்பு, சர்க்கரை, தண்ணி, ஏலக்காய் தூள், நெய். முதல்ல நம்ம முந்திரி பருப்பை மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறணும். நான் 1.5 கப்பு முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன். நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம அரைச்ச முந்திரி பருப்பை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறோம். கண்டினியூஸாக அரைக்காமல் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா கெட்டிப்பட்டுரும். சர்க்கரை பாகு ரெடி பண்ண 1/2 கப் தண்ணிக்கு 3/4 கப்பு சுகர் சேர்த்து லோ ஃப்ளேமில் கொதிக்க விடணும். சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளை மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பவுடரை சர்க்கரை பாகில் கலந்து லோ ஃப்ளேமில் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா முந்திரி பருப்பு பவுட்ரு அந்த சர்க்கரை பாகில் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். முந்திரி பருப்பு பேஸ்ட் மாதிரி நல்லா திக்காக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம மாவை எடுத்து பார்த்தா உருட்டுற மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். இப்போ அது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். பேன்லேயோ சைட்லேயோ மாவு ஒட்டாமல் வந்துக்கிட்டே இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு பிளேட்டு இல்லைன்னா ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அது மேலே நாம் செஞ்சு வச்சுருக்க முந்திரி பருப்பு மிக்ஸை கொட்டணும். முந்திரி பருப்பு மேலே லைட்டாக நெய் தடவிட்டு பட்டர் பேப்பரை மூடிடுங்க. இப்போ பட்டர் பேப்பரை மூடி சப்பாத்தி கட்டையை வச்சு சமப்படுத்துங்க. உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சமப்படுத்திக்கோங்க. இப்போ மேலே உள்ள பட்டர் பேப்பரை மெல்ல எடுத்துருங்க. கத்தி இல்லைன்னா பீஸா கட்டர் வச்சு லேசாக ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. அப்புறம் ஸ்லாண்டிங்காக கட் பண்ணுங்கள். நமக்கு டைமண்ட் ஷேப்பில் காஜு கட்லி கிடைக்கும். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் காஞ்ச உடனே ஈஸியாக நம்மளுக்கு எடுக்க முடியும். அப்படியே தனித்தனியாக வரும், நம்மளுக்கு ஈஸியாக எடுக்கலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான டைமண்ட் ஷேப்பு காஜு கட்லி ரெடி ஆகிடுச்சு.